Hello friends, welcome back to my channel. அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இத பத்தின வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறத உறுதி பண்ணக்கூடிய சிம்டம்ஸ்ல முதல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்க வயிற்று பகுதியில தான் ஏற்படும். அப்படி உங்க வயிற்று பகுதியில ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா பீரியட்ஸ்க்கும் சரி பிரெக்னன்சிக்கும் சரி உங்க வயிற்றில தான் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தா முதல்ல ஏற்படக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது உங்க வயிற்றில தான் ஏற்படும். அப்படி உங்க வயிற்றில ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும், அந்த அறிகுறிகள் பிரெக்னன்சிக்கு தான் வருதா இல்ல பீரியட்ஸ்க்கு வருதா அப்படின்றத பத்தியும் 22 நாள்லயே உங்களுக்கு வயிற்றுல எந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற பத்தின முழு விளக்கத்தையுமே நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பிரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது. அது நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும். பிரெக்னன்சி ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை ஆர் வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். பொதுவா பிரெக்னன்சிக்கு வயிற்று வலி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்பல்சரி இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி அப்படிங்கிறது பிரெக்னன்சி சிம்டம்ஸா கூட இருக்கலாம். ஒரு சில வேளைகள்ல உங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி அப்படிங்கிறது பிரெக்னன்சி சிம்டம்ஸா இல்லாமலும் இருக்கலாம். வயிற்று வலி அப்படிங்கறது எடுத்துக்கிறதுப்ப வயிறு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. மேல் வயிறு, நடுவயிறு, அடிவயிறு. இந்த 3 வயிற்றிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. மேல் வயிறு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய எந்த வயிற்று வலியா இருந்தாலும் அது பிரெக்னன்சி ரிலேட்டடா கிடையவே கிடையாது. மேல் வயிறு வலிக்கக்கூடியது ஒன்னு அல்சரா இருக்கும், இன்னொன்னு செரிமான கோளாறா இருக்கும். இது ரெண்டுக்காக தான் உங்களுக்கு மேல் வயிறு அப்படிங்கிறது வலிக்கும். அதே மாதிரி சூட்டு வலியும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே உங்களுக்கு அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படிங்கிறது தான் பிரெக்னன்சியை ரிலேட்டட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்கிப் ஆகிறதுக்கு பின்னாடியோ, அதாவது நாட்கள் தள்ளி போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது இருக்கிறது நார்மல். இது உங்களுடைய இம்ப்ளான்டேஷன்ல இருந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய ஓவலேஷன் நடக்கும் பொழுதே லைட் கிராம்பிங்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய எக்கும் ஸ்போமும் மீட் ஆகி வெர்டிலைசேஷன் ஆகி இம்ப்ளான்டேஷன் ஆக போகுது அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு பெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அப்டாமினல் கிராம்பிங்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அடி வயிற்று வலி அப்படிங்கிறது அது ரொம்ப ஹெவி வலிலாம் இருக்காது. அப்படியே வலி வந்தா கூட ஒரு 5 செகண்டோ இல்ல 10 செகண்டோ திடீர்னு ஹெவி பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சடனா இல்லாதது மாதிரி இருக்கும். அடி வயிற்றுல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு லைட் பெயின் இருந்தது அப்படின்னா அது 100% பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். செகண்ட் அப்படிங்கறது சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். மேல் வயிறு குத்துச்சு அப்படின்னா அது வயிற்று புண் காரணமாவோ இல்ல அல்சர் காரணமாவோ உங்களுக்கு அந்த மேல் வயிற்றுல வரக்கூடிய வலி அப்படிங்கறதே இருக்கும். அதுவே அடி வயிற்றுல உங்களுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி, இப்ப லெஃப்ட் சைடு உங்களுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இல்ல ரைட் சைடுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு வலிக்கிற பொழுது உங்களுக்கு லெஃப்ட் சைடோட எக்கு தான் ரப்சர் ஆகி உங்களுக்கு அது பேபியா ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவே ரைட் சைடு இருந்தது அப்படின்னா அது ரைட் சைடு எக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது சுருக்குன்னு குத்துறதும் அப்படின்றதும் ரொம்ப ஹெவியா இருக்காது. இந்த சுருக்குன்னு குத்துறது உங்களுக்கு 22வது நாள்லயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்தது அப்படின்னா அதுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்தவித சம்பந்தங்களும் இல்லை. ஆனா இம்ப்ளான்டேஷன் நடக்கும் பொழுது அந்த 22வது நாட்களுக்கு அப்புறம் அந்த 22, 23, 24, 25 நாட்கள் கூட அந்த நாட்கள்ல உங்களுக்கு வயிறு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது 100% பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துடிக்கிறது மாதிரி இருக்கும். வயிற்றுல குழந்தை வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சயின்டிபிக் ரீசன் தான் கிடையாது. இந்த துடிக்கிற சிம்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வயிற்றுல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சில பேருக்கு வயிற்றுல ஏதோ துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 100% பிரெக்னன்சிக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா உங்களுடைய நாட்களே தள்ளி போயிடுச்சு, இன்னும் பிரெக்னன்சி கிட்டும் நாங்க பாசிட்டிவ் ஆகல, பிரெக்னன்சி கிட்டே நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு செக் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் வயிறு துடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல
உங்களுக்கு பேபிக்கான ஹார்ட் பீட்டே வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதாவது பேபி உள்ள துடிக்கிறது, பேபிக்கு ஹார்ட் பீட் வந்தது வந்து நிறைய பேர் ஈஸியாகவே வெளியிலேயே உணர முடியும். ஆனால் வந்து ஏர்லியராக நிறைய பேரால் உணர முடியாது. அது வந்து ஒரு மினிமம் 5 monthsக்கு மேலே தான் உங்கள் பேபியோட ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கே கேட்க ஆரம்பிக்கும். சும்மா கை வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இப்போ துடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே தேர்டாக இருக்கக்கூடியது வந்து உங்களுடைய அந்த தொப்புள் பகுதி இருக்குல்ல, அந்த தொப்புள் பகுதியில் துடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவும் 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஃபோர்த்தா இருக்கக்கூடியது உங்க தொப்புள் பகுதியில இருந்து அடிப்பகுதி அடிவயிற்று பகுதியில இருந்து உங்க தொப்புளை நோக்கி இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிச்சது அப்படின்னா அது 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். அந்த சிம்டம் இருந்ததுன்னா நீங்க 100% ப்ரெக்னெண்டா இருக்கிறீங்க அப்படின்றத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணல, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிவயிற்றுல இருந்து உங்க தொப்புள் பகுதி வரைக்குமே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்தது உங்களோட தொப்புள் கால் பகுதி சுருக்குன்னு குத்துற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றுல ஏதோ ஓடுற மாதிரி இல்லை நம்மன்னு ஏதோ அது வலின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் அது ஓடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் சொல்லலாம். இது அனுபவ உண்மைகளை தவிர இது சயின்டிஃபிக் கிடையாது. இது சயின்டிஃபிக் ரீசனாக உண்மையாக இருக்கக்கூடியது உங்கள் தொப்புள் கால் குத்துற மாதிரி வலிச்சாலும் சரி, உங்களுடைய அடிவயிற்றுல இருந்து தொப்புள் கால் வரைக்குமே இழுத்து பிடிச்ச மாதிரி வலிச்சாலும் சரி, அது வந்து உங்களுக்கு 100% சயின்டிஃபிக் ரீசனாகவும் சரி அனுபவ ரீதியாகவும் சரி 100% ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசி அதிகமாக எடுக்கும். ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிம்டம்ஸில் அடுத்தடுத்த சிம்டங்கள் அதாவது அப்டாமினல் கிராம்பிங்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த பசி எடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்கள் வயிற்றுல கரு உருவாயிருச்சு அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து பசி அதிகமாக எடுக்கும், நிறைய பெண்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் பசி அதிகமாக இருக்கும், ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். சடனாக உங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம சாப்பாடு மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் சடனாக அதிக ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்பதான் சாப்பிட்ருப்பீங்க, அடுத்தது ஏதோ ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுதான் அது வந்து 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் இப்போ சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமலும் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இந்த தொப்புள் கால் சுருக்குன்னு குத்துறது, வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, இது எல்லாமே 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இதுக்கு அடுத்த சிம்டம்ஸாக சொல்ல போனால் ப்ளோட்டிங் சொல்லுவாங்க, அதாவது வயிறு உப்பசம் சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் பீரியட் டேட் நெருங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு உப்பசம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பீரியட் டேட் நெருங்கினதுக்கு அப்புறம், அதாவது பீரியட் ஆகிறதுக்கு நாளைக்கு தான் பீரியட் ஆகுறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக குறைஞ்சிரும். இதுவே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது குறையவே குறையாது. கடைசி வரைக்குமே உங்களுக்கு அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 22வது நாட்களுக்கு அப்புறமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு சிம்டம்ஸாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் 100% ப்ரெக்னென்ட் அப்படின்றத உறுதி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வயிற்று பகுதியில் ஒரு கோடு மாதிரி வரும். எப்படி ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து அந்த முடியெல்லாம் சேர்ந்து ஒரு கோடு மாதிரி தெரியும்ல, அந்த கோடு மாதிரி உங்களுக்கு இப்போதான் நாள் தள்ளி போயிருக்கு, அது ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்குன்னா உங்கள் வயிற்று பகுதியில் செக் பண்ணி பாருங்க, அந்த கோடு பகுதி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். நார்மலாக எல்லாருக்குமே கோடு பகுதி இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டார்க்காக தெரியும். அந்த கோட்டு பகுதி அப்படி இருக்கிறது கூட தெரியாம இருக்கும் நீங்க பிரெக்னெண்டா இல்லைன்னா. அதுவே பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா ஒரு கோடே போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வயிறு உப்பசமாவும் இருக்கும். அது பிரெக்னென்ட் லேடிஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்குமோ அவங்களுக்கு வயிறு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னென்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்போவுமே வயிற்று வலின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவியாகவே இருக்காது. ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் பீரியட்க்கு வர மாதிரியான வலி கூட வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லைட் பெயின் தான் இருக்கும். அதை வந்து பீரியட்ஸ்க்கு ரிலேட் பண்ணி ரொம்ப நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 1/2 hour 1 hourக்கு மேலே உங்களுக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு போயிடும். அதனால அந்த வலியும் இந்த வலியும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுவே நாட்களும் தள்ளி போயிடுச்சு, பீரியடும்
வரல, நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஹெவி பெயின் வந்துட்டே இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெவி பெயின் இருக்கு அப்படின்னா அது 100% எக்டோபிக் பிரெக்னன்சியா கூட இருக்கலாம். பிரெக்னன்ட் தான், ஆனா எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கலாம். அதாவது உங்களுடைய குழந்தையானது கருப்பையில பதியாம உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்லயே பதிஞ்சிடும். அப்படி பதிகிறதுனால உங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது அதிகமாகும். ஒவ்வொரு நாளுமே உங்க குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுதான் PHCG வேல்யூ எடுத்தீங்கன்னா கூட, இன்னைக்கு எடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு நாள் விட்டு எடுக்கும் பொழுது அதோடைய வேல்யூ வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது தான் உங்க பேபி நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியதா இருக்கும். அப்படி உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்ல அந்த குழந்தை வளரும் பொழுது அது வளர்றதுக்கான ஏற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது அங்க இருக்காது. அங்க எல்லாமே இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தை அந்த ஃபெலோப்பியன் டியூப்லே ஒழுங்கான வளர்ச்சி இல்லாம அங்க வளர்ந்துட்டு இருக்கும். இது வந்து உங்களுடைய அந்த லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ எந்த டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த டியூபே எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனும் வரும். அதனால ஏர்லியராகவே உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு, எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்தது அப்படின்னா, வயிற்று வலி ஏற்பட்டுச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்து அதை கன்சல்ட் பண்ணிடுங்க. பொதுவாகவே உங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண ஒரு 45வது நாள்லயே வீட்டுல கார்டு செக் பண்றீங்க. செக் பண்ணிட்டு 45 நாள்லயே ஹாஸ்பிட்டல்ல போய் ஒன்ஸ் கர்ப்பப்பையில தான் பேபி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ரிலாக்ஸா இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய வயிற்று வலி வந்தா கூட அதை பத்தி நீங்க கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெவி பெயின் இருந்துச்சுன்னா அது எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கலாம். அது நிறைய பேருக்கு அந்த டியூபே எடுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த டியூபே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சைக்கிள்ல ஒரு மாசம் லெஃப்ட் சைட்லயும் ஒரு மாசம் ரைட் சைட்லயும் எக் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு டியூபே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வந்து உங்களுக்கு வேஸ்டா போயிட்டு இருக்கும். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் அந்த மாதிரி ஆயிடும். அதனால ஏர்லியராகவே இதை கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து